எல்லாருக்கும் வணக்கம். நான் தமிழ்நாட்டில் திருப்பூர். நான் இப்போ மலேசியா ரெண்டு மாதம் 2.5 மாதம் ஆக போகுது. வீட்டுக்கெல்லாம் பணம் அனுப்ப ஒரு டைம்னா பணம் அனுப்பியிருக்கேன். என்னை ஆற்றுக்கு அந்த ஏஜெண்டு என்னை கொண்டு வந்து ஒரு வீட்டில் விட்டுட்டு பணம் வாங்கிட்டு போயிட்டான். அவங்க 7 பேர் மனுஷன், 2 நாய்க்கு சோறாக்கணும், மனுஷருக்கு சோறாக்கணும். வேலையெல்லாம் பிரச்சனை இல்லை. அவங்களும் என்னை நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நானும் நல்லா இருந்தேன். ஆனால் நல்லா பார்த்துக்கிட்டாலும் அவங்களுக்கு கோவம் நிறையா வருது. கோவம் வந்தால் கத்தி தூக்குறாங்க, கம்பை தூக்குறாங்க, கையில் என்ன கிடைக்குதோ அதெல்லாம் தூக்குறாங்க. அவங்க தம்பி ஒருத்தவங்க ஆஞ்சியோ பண்ணியிருக்காங்க, அவங்க தம்பிக்கு ஆஞ்சியோவும் பண்ணியிருக்காங்க. அது கேன்சர்னால கேன்சருக்கு ஆப்ரேஷன் பண்ணி கீமோ பண்ணியிருக்காங்க. அவங்க தம்பி அதை விட கோவப்படுவார், மூஞ்சி கிட்ட கொண்டு கடிக்கிற மாதிரி வருவார். இதெல்லாம் பார்க்கல எனக்கு பயமாயிடுச்சு. ஏஜென்ட்டை சொல்லி இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு அழுதுகிட்டு வீடியோ போட்டு என்னை எப்படினாலும் என்னை கொண்டாந்து வெளியேற்றிடுங்க, என்னை ஊரில் விட்டுருங்க, டிக்கெட்டு கொடுங்க, நான் ஊரில் உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லி அழுதேன். உடனே அந்த ஃபோன் பண்ணி அந்த ஓனர்கிட்ட சொல்லி ராகினிகிட்ட செல்லை பிடுங்கன்னு சொல்லிட்டான். செல்லை பிடுங்கிட்டாங்க. செல்லை பிடுங்கி ஒரு 5 நாள் கழித்து என்னை லக்கினுக்கு நான் இருந்த ஜோக்குது லக்கினுக்கு கொண்டாந்து விட்டுட்டு வேலை செஞ்ச சம்பளத்தையும் கொடுத்து செல்லையும் கொடுக்குறாங்க. செல்லில் 8 பாயிண்ட் தான் ஜாஸ்தி இருக்குது, யார்ட்டையும் பேச முடியாது. கிளாங்கில் மலேசியாவில் கிளாங்கில் கொண்டாந்து விட்டுட்டாங்க. எனக்கு யாருமே தெரியலை. ஒரே அழுதுட்டு அப்புறம் தெரிஞ்சவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க. நேற்று நான் ஃபைன் கட்டிட்டு ஊருக்கு போயிடுன்னு சொல்லிட்டு போனேன். அங்கே என் கைரேகைலாம் வைக்கவும் நான் ஏற்கனவே 3 மாதம் இருந்துட்டு ஃபைன் கட்டி ஊருக்கு போயிருக்கேன். ஆனால் திரும்ப வரையில் எனக்கு நான் அந்த ஏஜென்ட்டு கேட்டேன், நான் தாய்லாந்து வழியாக வந்தால் எனக்கு பிரச்சனை இருக்குமா அப்படின்னு கேட்டேன். அதான் ஒரு பிரச்சனை, எல்லோரும் பஸ்ஸை விட்டு இறங்கி போவாங்க, நீ இறங்கி அப்படியே போன்னு சொன்னான். நான் வரையில் பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருக்கேன். அதே மாதிரி போவையில் கஷ்டமாக இருக்குமான்னு கேட்டேன். அவர் சொன்னார், அதெல்லாம் இல்லை, வந்துட்டு தொலைஞ்சி போட்டு விட்டுருவாங்க அப்படின்னு சொன்னார். ஆனால் நேற்று ஃபைன் கட்ட போனால் ஃபைன் கட்ட முடியலை, திருப்பி அனுப்பிட்டாங்க. நான் அவர்கிட்ட மறுபடியும் பேசுகிறேன். இந்த மாதிரிங்க எனக்கு எங்கள் மலேசியாவில் யாருங்க எனக்கு தெரியும் இப்படி பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். சிரிக்கிறான். நான் அழுவுனா அவன் நக்கல் பண்ணி சிரிக்கிறான் இல்லையா. எனக்கு டிக்கெட்டு போட்டு எப்படி கூட்டிகிட்டு வந்தீங்களோ கூட்டிகிட்டு விடுங்க அப்படிங்கிறேன். அவன் நக்கல் பண்ணி சிரிக்கிறான் என்னைய. வேணா நீ உங்கள் வீட்டிலேருந்து 2000 வெள்ளி 3000 வெள்ளி அவன் போட்டு நீ ஊருக்கு போ அப்படிங்கன்னா, அந்த அளவுக்கு எங்களுக்கு வசதி கிடையாது. நான் 1000 வெள்ளி வச்சுருக்கேன், வாங்கி எனக்கு டிக்கெட்டு போட்டு அனுப்பு, நான் ஊரில் நான் உன்னை எப்படியோ விட்டாளன்னு சொல்கிறான். நான் அவன் கேட்க மாட்டேன்ட்டான். நான் இங்கே இருக்க முடியாது. தாய்லாந்து வழியாக தப்புன்னு நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பயங்கரமான தப்புன்னு நேற்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அவ்வளோ நாள் எனக்கு புரியலை. இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இன்றைக்கி இந்திய தூதர்கிட்ட போகிறேன். இந்திய தூதர்கிட்ட போய் என்னை காப்பாற்றுங்கன்னு சொல்லி கேட்க போகிறேன். அவனுக்கு தக்க பனிஷ்மெண்ட்டு கொடுக்கணும். எந்த பொண்ணையும் இப்படி ஏமாற்றி அழைச்சிட்டு உனக்கு நல்ல வேலை வாங்கி தரேன். ஆனால் காசெல்லாம் நான் செலவு பண்ணல, அவன் தான் செலவு பண்ணான். அவன் செலவு பண்ணுன்னு சொல்லி இங்கே 5000 வெள்ளி வாங்கியிருக்கான். 5000 வெள்ளின்னு நம்ம தமிழ்நாட்டு கஷ்டப்படி 1.5 லட்ச ரூபா. ஆனால் அவன் என்னை கூட்டிகிட்டு வந்தது ஒரு 60,000 செலவு பண்ணியிருப்பான். ஆனால் இங்கே 1.5 லட்ச ரூபா வாங்கிட்டான் என்னை விட்டுட்டு. அது அவனோட பிரச்சனை, சரிங்களா. எந்த பொண்ணும் இனி மலேசியா ஏஜென்ட் நம்பி எந்த பொண்ணும் வராதிங்க. கொண்டாடி இப்படி தான் தள்ளி விட்டு போயிடானுங்க. தயவு செஞ்சு இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க.